ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீக்கெண்ட் பூஜை vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலுக்கு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே ஓடி உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. டிலே இல்லாமல் வீடியோவை பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ் ஆகி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. என் கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலை காய்ச்சி காஃபியை போட போகிறோம். அந்த வேலையை பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாலுமே மறுபடியும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நான் எப்போவுமே சமைக்க வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இப்பயும் வாஷ் பண்ணிட்டேன். பால் இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அடுத்தது நம்ம போய் இது பால் காஞ்சி வரத்துக்குள்ள நம்ம போய் வாசலை பெருக்கிட்டு வந்துடும். இது வந்து நேத்திக்கு போட்ட கோலம். இப்போ நம்ம இதை பெருக்கிட்டு மறுபடியும் வாசலை பெருக்கி கிளீன் பண்ணி கோலம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கிட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக லீவ். எனக்கு லீவுன்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பரபர அவசரமாக பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த கோலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாள் வந்து நான் போட்டது. ஸோ கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நான் அது வந்து பார்த்தீங்கன்னா காவி, இந்த மண்ணில் செம்மண் கிடையாது, காவி. ஸோ காவி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து போட்டிருந்தேன். அழகாக இருக்கும். ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த டைல்ஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒயிட் கலரில் நான் போடும் போது நல்லா தெரியவே தெரியாது, எடுப்பாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அதனால் எப்போவுமே நான் விசேஷ நாட்களில் எனக்கு டைம் இருக்கும் போது வந்து காவி யூஸ் பண்ணி போடுறது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக என்னன்னா என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து எனக்கு வந்து இது கொடுத்துட்டே இருக்காரு. எதுக்கு உனக்கு இந்த வேலை? அதை ஆல்ரெடி போடும் போதும் வந்து வேலை மெனக்கிட்டு வந்து போடுற, திருப்பி அடுத்த நாள் வந்து அதை க்ளீன் பண்ணும் போதும் அதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க, இது தேவையா உனக்கு? ஏதோ ஒன்று நார்மலாக போட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிலாம் இல்லை, சில விஷயங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக மெனக்கெடுறதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் இதுவரை என்னால் முடிகிறப்ப தானே நான் பண்ணுறேன், எல்லா நாளும் பண்ணல. எனக்கு டைம் இருக்குது, ஓகே பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்து நான் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, லேடிஸ் எப்பவுமே இப்படிதான் இல்லை, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கணும், அது உங்களுக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லா நாளும் பண்ணல, குறிப்பிட்ட நாள் தானே அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் ஏன்னா இன்னைக்கு எனக்கு லீவ் அப்படின்றதுனால நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குன்றதுனால நம்ம பொறுமையாக பண்ணுவோன்னு ஒரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது அதை முடிச்சுட்டு காஃபி போடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி போடுறதுக்காக இப்போ நான் வந்துட்டேன். காஃபியை போட்டுடலாம். உனக்கு தான் பார்க்கதாப்பா அப்படி தெரியும், நிறைய போடுற மாதிரி, ஆனா நிறைய தெரியாதுப்பா. பார்க்கதான் அப்படி தெரியும் நிறைய போடுற மாதிரி, வேற கம்மியா தான் இருக்கும். உனக்கு மட்டும் தான், எல்லாருக்கும் இல்ல. நான் பூஜை பண்ண போறேன். சரி பூஜை பண்ணிட்டு வந்தலாம். நான் பூஜை பண்ற வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக உனக்கும் பாப்பாக்கும் போட்டுறேன். பேசிக்கிட்டே ஊதுனல்ல, அந்த இது பத்தியா எப்படி வந்துருச்சு? இதுக்குதான் இந்த பால்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ண பத்தியா, ஏடு குப்புன்னு இப்படி வந்துருச்சு. சரி நான் பூஜை பண்ணாம காஃபி வேண்டாம் அப்படின்றதுனால நான் அது, நீங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டீங்க, சண்டே அதுவுமா சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க. சரி பாப்பாக்கும் உனக்கும் போட்டு கொடுத்துட்டா நீங்க குடிப்பீங்க, நான் அதுக்குள்ள பூஜை பண்ணிட்டு வந்துடுவேன். பாப்பாக்கு பூஸ்ட் தான் கொஞ்ச நாளா கொடுத்துட்டு இருந்தேன். இந்த சந்தியா தான் பூஸ்ட் எல்லாம் கொடுக்காத, அதெல்லாம் நல்லது இல்லை, வேணா நம்மளே வீட்டில் அரைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வெறும் பால் தான்.
ஸ்டவ் மேலையெல்லாம் வந்து விட்டது. இங்க பேர் கலரே இல்லை பத்தியா? பேர் காஃபி தூள் அதிகமாக போடுறேன்னு சொன்னியே, கலரே இல்லை பேர், லைட்டாக இருக்கு பேர் காஃபி. முன்ன மாதிரிலாம் இப்போ ரொம்ப காஃபி தூள்லாம் ரொம்ப இதுவாக வரதில்ல. எனக்கு வந்து காஃபி போடல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன். எனக்கு போடலை, பூஜை பண்ணோம் அப்படின்றதுனால நான் வந்து போடலை. அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து காஃபி போட்டு கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் உருளி எப்பவும் போல தான், உருளி நான் வந்து எப்போவுமே வைப்பேன் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தான். அதில் வந்து என்ன போட்டிருக்கேன், இன்கேஸ் என் வீடியோ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், பன்னீர், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உருளியும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணிட்டு வந்து நான் பூஜைக்காக விளக்கேற்றலாம் அப்படின்றதுனால எல்லாம். ஆனால் இன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வேலையும் வந்து. சரி நமக்கு லீவு தானே, டைம் இருக்கே, அதுவும் இல்லாமல் சண்டே வர ரொம்ப ஏர்லியராக இருந்துச்சுட்டேன்னா, ஸோ நமக்கு தான் நிறைய டைம் இருக்கே, பொறுமையாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு விஷயம் நான் இன்னைக்கு நோட் பண்ணும் போது, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். எப்போவுமே டைம் ஆகுது, அவசரமாக வந்து ஆஃபீஸ் போகணும், கடகடன் வேலைகளை முடிக்கணுன்றதுனால அவசரமாக வேலைகளை பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் எக்கச்சக்கமாக எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னடா இப்படி ஓடுது. இந்த நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கமெண்ட் பண்ணுவேன், என்ன கிளாக்குக்கு கை கால் முளைச்சி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, உனக்கு எப்படிதான் இப்படியெல்லாம் தாட் ப்ராசஸ் வருதோ தெரியல அப்படின்பாரு. நான் லிட்டரலா சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், கிளாக்குக்கு கை கால் முளைச்சிருச்சு போல, எப்படி ஓடுது பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து முடிச்சுட்டு பார்த்தா டைமே போகல. என்ன இவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள இவ்வளவு வேலை முடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் பாறேன், இங்க பாருப்பா டைமே போகல அப்படின்னா, அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, எல்லாம் மைண்ட் செட் தான். ஸோ யூஸ்வலாக வந்து நீ கிளம்பும் போது என்ன பண்ணுவேன்னா, டைம் ஆகுது ஹரிபரியில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வேகமாக பண்ணுறன்ற பேரில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் வந்து பார்த்தேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும். அதுவே ஒரு விஷயத்த நம்ம வந்து நிதானமாக பண்ணும் போது வந்து நமக்கு அதில் என்ன பண்ணுறோன்ற கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாம் அதுலேயே இருக்கிறதுனால நம்ம வேறு எதுலேயுமே டைவர்ட் ஆக மாட்டோம். ஸோ அதனால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக காமாக பண்ணுறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிலாக்ஸேஷனோட பண்ணுறதுனால கரெக்டாக பர்ஃபெக்டாக டைமிங்கில் பண்ணி முடிப்போம். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பொறுமையாக பண்ணும் போதெல்லாம் ரொம்ப லேட்டான மாதிரி ஃபீல் ஆகாது. பட் நம்ம ரொம்ப ஹரிபரியாக பண்ணும் போது வந்து நமக்கு அதிகமாக வந்து டைம் எடுக்கிற மாதிரி லிட்ரலாக ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். பரவாயில்லையே, சைக்காலஜிக்கல்லாம் பேசுகிறீங்க, ஓகே இந்த ப்ராசஸும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற விஷயமும் கரெக்டாக தான் இருக்குது, லாஜிக்கலாக இது அக்செப்டபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக உண்மைதான் இல்லை. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். நானும் அதுக்கப்புறம் யோசித்தேன். அப்போ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தா ஒரு ட்ரூ ஃபேக்ட் அதில் இருக்குது. ஆப்வியஸாக எல்லாமே நம்மளோட மைண்ட் சைக்காலஜி தான். ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளோட என்டையர் கான்செப்டே பிளேஸ் ஆகும் அப்படின்றது லிட்ரலாக அவர் சொல்லும் போது நானே யோசித்து பார்க்கும் போது அது ரியல் ஃபேக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால சண்டே அப்படின்றதுனால பொறுமையாக உட்காந்து நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணேன். ரொம்ப பொறுமையாக சாமி கும்பிட்டேன். என்னெல்லாம் வேணுமோ ஒரு லிஸ்டே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சண்டே அதுமா நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டேன். சண்டே அன்னைக்கு ஏன் பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் என்னோட கான்செப்ட் என்னன்னா, வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் பூஜை நாட்கள் வரும்போது வேலை அதிகமாக இருக்கும். ராகு காலம் யமகண்டத்துக்குள்ளெல்லாம் நம்ம பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் நினச்சி நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ மற்ற நாள்லையும் ரொம்ப வேகமாக பூஜை பண்ணுறோம். ஆனால் லீவ் நாளில் வந்து எனக்கு ஒரு ஹேபிட், பொறுமையாக நம்ம வந்து பண்ணும்போது பூஜையை ரொம்ப அழகாக பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ஒன்ஸ் கொஞ்சம் நிதானமாக பூஜை பண்ணுவோமேன்ற ஒரு கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக சண்டே பூஜை vlog பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நான் எது போட்டாலும் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.